ஒன்றை மட்டும் சொல்லி விடைபெறலாம் என்று கருதுகிறேன். மாற்றார் கூட எந்த அளவுக்கு புரட்சி தலைவரை பாராட்டி இருக்கிறார் என்பதற்கு கலைஞர் ஒரு காலத்தில் எழுதுவதை மட்டும் படித்து விட்டு முடித்து விடலாம் என்று நான் கருதுகிறேன். ஏராளமா இருந்தாலும் கூட அவர் பாராட்டு பட்டம் பெற்று நடிகர் சிறந்த நடிகர் என்று இந்தியாவிலே பெயரெடுத்து மத்திய அரசு தந்த பட்டத்தை பெற்று திரும்பும் போது அவர் கைப்பட எழுதி குரல் போட்டார். அது அப்படியே கத்திரிக்க வச்சா எப்போதும் பயன்படும். இப்போ பயன்படுது. அப்ப கலைஞர் எழுதினார். அப்ப நல்லா இருந்த உள்ளம். அப்ப எழுதுகிறார், வென்றாரும் வெல்வாரும் இல்லா வகையில் ஒளி வீசும் தலைவா இவர அவரு. அப்போ நல்லா இருந்த போது, உள்ள நல்லா இருந்த போது, வென்றாரு இல்லை இனி வெல்வாரு இல்லைன்னு அவரே சர்டிபிகேட் கொடுத்தார். இனி வெல்வாரு இல்லை, அது உண்மைதான். அதுக்கு முன்னையும் வென்றார் இல்லை, இனிமேல் வெல்வாரு இல்லை என்று கலைஞரை சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறார். வென்றாரும் வெல்வாரு இல்லாமவே முடிவீசும் தலைவா அவருக்கு இவர் தலைவர். குன்றனைய புகழ் கொண்ட குணக்குன்றே, முடியரசருக்கு இல்லாத செல்வாக்கெல்லாம் முழுமையுடன் பெற்று வழங்கும் முழுமதியே, வடிவீசை நீ பெற்ற கீர்த்தி எல்லாம் பார்க்கின்றால் வானில் இருக்கும் சத்திய அன்னை, மடிவீசை உடைச்சு வந்த நாள் நிறைந்த மகிழ்ச்சியிலே வடிக்கின்றார் கண்ணீர் தன்னை, கொன்றாலும் பிழைத்திருக்கும் தர்மம் என்று குருடருக்கு எடுத்து உடைத்த மறு பிறப்பே, தர்மம் பிழைக்கும் குருடருக்கெல்லாம் எடுத்து உரைத்த மறு பிறப்பே, வென்றாரும் வெல்வாரும் இல்லா வகையில் என்னாலும் ஒளிவீசும் தன்மதியே, தென்னாடும் தென்னவரும் உள்ளவரை மன்னா உன் திருநாமம் தொடங்க வேண்டும். இந்த அடுத்த நான் வரல, அடுத்து படிக்க போறது அதுல சொல்லுகிறார், உன்னாலே உயர்வடைந்த என்போன்றான் புரட்சி தலைவராகத்தான் தான் உயர்வடைந்தேன்ங்கிறது நல்லா இருக்கும்போது உன்னாலே உயர்வடைந்த என்போன்றால் உள்ளங்கள் அதை கண்டு மகிழ வேண்டும் என்ற மாற்றாரே வகையில் பாராட்டுகின்ற பண்பு வேண்டும் என்று வள்ளுவர் பெருந்தகையார் கூறியதை கிணங்க மாற்றாருடைய உள்ளத்தையும் கொண்ட கொள்ளத்தக்க அளவுக்கு இருக்கிற புரட்சி தலைவர் என்பதை ஏராளமான வகையில் எடுத்து சொல்லலாம். ஆகவேதான் புரட்சி தலைவர் ஒரு சக்தி, ஒரு தனி மனிதர் அல்ல, ஒரு இயக்கம், தொடர்ந்து நடைபெறுகிற இயக்கம், பல நூற்றாண்டுக்கு உணர்ச்சி தருகின்ற ஒரு ஊற்று. எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா பட்டம் வழங்கி இந்திய அரசு கௌரவித்த போது திமுக தலைவர் கருணாநிதி அவருக்கு எழுதி அனுப்பிய வாழ்த்து கடிதத்தை நாவலர் நெடுஞ்செழியன் ஒரு விழா மேடையில் வாசிக்கிறார். ஒன்றை மட்டும் சொல்லி விடைபெறலாம் என்று கருதுகிறேன். மாற்றார் கூட எந்த அளவுக்கு புரட்சி தலைவரை பாராட்டி இருக்கிறார் என்பதற்கு கலைஞர் ஒரு காலத்தில் எழுதுவதை மட்டும் படித்து விட்டு முடித்து விடலாம் என்று நான் கருதுகிறேன். ஏராளமா இருந்தாலும் கூட அவர் பாராட்டு பட்டம் பெற்று நடிகர் சிறந்த நடிகர் என்று இந்தியாவிலே பெயரெடுத்து மத்திய அரசு தந்த பட்டத்தை பெற்று திரும்பும் போது அவர் கைப்பட எழுதி குரல் போட்டார். அது அப்படியே கத்திரிக்க வச்சா எப்போதும் பயன்படும். இப்போ பயன்படுது. அப்ப கலைஞர் எழுதினார். அப்ப நல்லா இருந்த உள்ளம். அப்ப எழுதுகிறார், வென்றாரும் வெல்வாரும் இல்லா வகையில் ஒளி வீசும் தலைவா இவர அவரு. அப்போ நல்லா இருந்த போது, உள்ள நல்லா இருந்த போது, வென்றாரு இல்லை இனி வெல்வாரு இல்லைன்னு அவரே சர்டிபிகேட் கொடுத்தாரு. இனி வெல்வாரு இல்லை, அது உண்மைதான். அதுக்கு முன்னையும் வென்றார் இல்லை, இனிமேல் வெல்வாரு இல்லை என்று கலைஞரை சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறார். வென்றாரும் வெல்வாரு இல்லா வகை ஒளிவீசும் தலைவா அவருக்கு இவர் தலைவர். குன்றனைய புகழ் கொண்ட குணக்குன்றே, முடியரசருக்கு இல்லாத செல்வாக்கெல்லாம் முழுமையுடன் பெற்று வழங்கும் முழுமதியே,
வடிவீசு நீ பெற்ற கீர்த்தி எல்லாம் பார்க்கின்றால் வானில் இருக்கும் சத்திய அன்னை. மடிவீசை உடைச்சு வந்த நாள் நிறைந்து மகிழ்ச்சியிலே வடிக்கின்றார் கண்ணீர் தன்னை. கொன்றாலும் பிழைத்திருக்கும் தர்மம் என்று குருடருக்கு எடுத்து உடைத்த மறு பிறப்பே. தர்மம் பிழைக்கும் குருடருக்கெல்லாம் எடுத்து உரைத்த மறு பிறப்பே. வென்றாரும் வெல்வாரும் இல்லா வகையில் என்னாலும் ஒளிவீசும் தன்மதியே. தென்னாடும் தென்னவரும் உள்ளவரை மன்னா உன் திருநாமம் தொடங்க வேண்டும். இந்த அடுத்த நான் வர்றேன், அடுத்து படிக்க போறவன் அதுல சொல்லுகிறார், உன்னாலே உயர்வடைந்த என்போன்றா. புரட்சி தலைவராகத்தான் தான் உயர்வடைந்தேன்ங்கிறது நல்லா இருக்கும்போது இருக்கிறார். உன்னாலே உயர்வடைந்த என்போன்றால் உள்ளங்கள் அதை கண்டு மகிழ வேண்டும் என்ற மாத்தாரே பகையில் பாராட்டுகின்ற பண்பு வேண்டும் என்று வள்ளுவர் பெருந்தகையார் கூறிய கிணங்க மாத்தாருடைய உள்ளத்தையும் கொண்டை கொள்ளத்தக்க அளவுக்கு இருக்கிற புரட்சி தலைவர் என்பதை ஏராளமான வகைகள் எடுத்துச் சொல்லலாம். ஆகவேதான் புரட்சி தலைவர் ஒரு சக்தி, ஒரு தனி மனிதர் அல்ல, ஒரு இயக்கம், தொடர்ந்து நடைபெறுகிற இயக்கம், பல நூற்றாண்டுக்கு உணர்ச்சி தருகின்ற ஒரு ஊக்கி,